ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டு மோட்ரு எடுத்து விட வந்தேங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு நல்ல பாம்பு வந்துட்டு சாப்பிடும் ஏதோ தின்னுட்டு போலக்குங்க. தின்னுட்டு தெரியாமல் வந்துட்டு கிணத்துல விழுந்துருச்சு. அது நவுற முடியாமல் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க லேசாக கல் போட்டு சரி பாறை ஓரமாக வந்து படுத்துருக்கட்டும் அப்படின்னு லேசாக கல் போட்டாங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல பாம்பு பாருங்கள். இவ்வளோ பெரிய பாம்பு பார்த்ததே இல்லை தச்சப்ப நான். நாகப்பாம்பு இன்னைக்கு தான் பார்க்குறேன். அடிக்கக்கூடாது பாம்பை. அது எது முழுங்கிச்சு இவளுக்கு. அது பாருங்க, அதோட இடம் அதான் போல. அங்கே பாருங்க, அடிக்காம இருந்தால் கூட ஓரமாக வருது. இங்கே இருந்துட்டு போகுது. ஐயோ, இறங்காதீங்க யாரும். சாதாரண பாம்பு அது, வரட்டு பாம்பு. அம்மா வேறு நேற்று இறங்குறேன், ஒரு நாள் லீவு, இறங்கி கூட நான் கிணத்துல ஸ்விம்மிங் பண்ணுறேன்னு வேறு சொன்னாங்க. ஒரு படத்தில் வந்து பாக்கியராஜ் சொல்லுவார், கோமியம் உடம்புக்கு நல்லது, வாசலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவார். அதுதான் டைலாக்கு. என்ன வச்சப்பா அது? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கள் டைலாக்கு. நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் முட்டுக்குள்ள. சொல்லுங்கள் டைலாக். நானே இறக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எல்லா டைலாக்கும் சொல்லுவீங்களே, ஒழுங்காக சொல்லுங்கள். சரி, தண்ணி எடுத்துக்கோ. எந்த காலத்து மம்புட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க? எந்த காலத்து மம்புட்டு இது? இப்படி ஒடுங்கிக்கிட்டு கொஞ்சம் பழைய மம்புட்டி தான். அப்பாவை ரெடி பண்ண மம்புட்டி. அப்பாவை ரெடி பண்ண மம்புட்டி. இப்படி தாங்க எங்கள் வீட்டு வேலையை வந்துட்டு ஆள் இல்லாமல் நாங்களே வந்துட்டு ஷேர் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோங்க. அடுத்தது வந்துட்டு பொங்கல் வேலை இருக்குங்க. வீட்டு ஜாமான் எல்லாத்தையும் வீட்டை தொடச்சிட்டு வீட்டு ஜாமான்லாம் விளக்கணுங்க. அதில் வந்துட்டு அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அம்மா இன்னைக்கு வேலைக்கு போகாமல் இருக்காங்களோ அன்றைக்கி வந்துட்டு சேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சுற்றி வேலைலாம் வந்து நான் செஞ்சிட்ருக்கேங்க. வீட்டு வேலைலாம் அம்மாவும் நானும் சேர்ந்தே செய்ய ஆரம்பிச்சிடுவோங்க. இப்படி தான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்களோட வேலை செஞ்சு பேசிக்கிட்டே இப்படியே வெட்டிக்கிட்டு இருந்தேங்க. நான் வெட்டிகிட்டு இருக்கிறது வந்துட்டுன்னா ரோஸ் கலர் வந்து கொய்யா செடிங்க. ரோஸ் கலர் இது வந்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். நல்லா வளர்ந்துருச்சுங்க. மறுபடியும் எங்கள் ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குங்க. அதை வந்து கட்ட மாட்டோங்க. அது என்ன பண்ணிடுது, வந்து சாணி கரைச்சி போட்டாலுமே அது கடிச்சிட்டு போயிடுதுங்க. பாருங்கள், நல்லா வளர்ந்துருந்துச்சு. அந்த நுனி எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருச்சுங்க. அப்படியே வெட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இப்படி தாங்க எங்களோட லைஃப் ரொட்டீன் போயிடுச்சு. காலைல வந்துட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வெளியில் உள்ள வேலை ஏதாவது பிள்ளைகள் செதுக்கணுமா, செதுக்கிட்டு இல்லை தண்ணி கிண்ணி ஏதாவது ஊற்றணுமா, அப்படி தாங்க வந்துட்டு லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படியே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். வெட்டிக்கிட்டே இருக்கப்ப என்னென்னா கீழே வந்து மண்ணுக்கு அடியில் வந்து வேர் இருந்திருக்கும் போலங்க, தெரிலங்க. அந்த வேரில் வந்துட்டு மண்முட்டி பட்டு மண் ஃபுல்லாகவே கண்ணுக்கு போயிடுச்சுங்க. 2 கண்ணு ஃபுல்லாகவே மண், பெரிய பெரிய கல், சின்ன சின்ன மண், குட்டி குட்டி கல், அவ்வளோதான் நம்மளோட கண்ணு போயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பயந்துட்டேங்க. தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வந்து நல்ல தண்ணி எடுத்து வந்து வச்சாங்க. கண்ணை திறந்து ஒரு 5 நிமிஷம் வச்சாங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்துச்சுங்க. சின்ன சின்ன வீடியோவில் பார்த்தா மாடு தண்ணி குடிக்கும்ல தாலியில். இதான் வந்து கண்ணில் ஏதாவது தூசி போட்டுனா இதாங்க ஃபஸ்ட் எய்டு. டக்குனு வந்துட்டு கண்ணையே எதுவும் தேய்ச்சிடக்கூடாதுங்க. பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு மூச்சு விடாமல் வந்து கண்ணை அதில் காமிச்சு மேலே அப்படின்னா அந்த கண்ணில் உள்ள எல்லா தூசியும் வந்து வந்துடுங்க. இப்படி தாங்க என்னுடைய நாள் போச்சு. நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேங்க. லாஸ்ட்டாக என் கண்ணில் மண் விழுந்தது தாங்க மிச்சம். ஒரு வழியாக வந்துட்டு மண் எல்லாமே எடுத்தாச்சுங்க. கண்ணு செவந்து போயிடும் அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருந்தேங்க. ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு நினச்சேங்க. ஒரு வழியாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. வாழ்த்துக்கள் சொல்லு. ட்ரை பண்ணி பாருங்கள். தூசி கண்ணில் மாட்டுச்சுன்னா போட்டு கண்ணெல்லாம் கசக்காது. ஓகேங்க. அதுக்கப்புறம் என் கண்ணு ரெடி ஆகிட்டான்ட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து கண்ணாடி வந்து பார்த்தேங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய கண்ணை காப்பாற்றிட்டேங்க. ஓகே, இன்னைய நாள் இப்படி தாங்க போச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.